கோட்டை பாரதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கோட்டை பாரதி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து பிகினிங் ஸ்டேஜில் உள்ள யூடியூப்பராக இருந்தால், அதாவது இப்போ தான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, எந்த நேரத்தில் வீடியோஸ் போட்டால் வியூஸ் அதிகமாகும், சப்ஸ்கிரைபர் அதிகமாகுங்க, உங்கள் சேனல் மானிட்டேஷன் ஆகும், நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது தான் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அதிகமாக வந்து நம்ம தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து வீடியோஸ் போடுறோம்ல யூடியூப் சேனலில், அது எந்த டயத்தில் போட்டால் நமக்கு வந்து சப்ஸ்கிரைபரும் வியூஸும் அதிகமாகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம சேனலில் வியூஸ் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய செலவு பண்ணி நேரத்தை ஒதுக்கி ஸ்கிரிப்ட் எழுதி கண்டென்ட் எழுதி அப்புறம் கேமரா வச்சு லைட்டிங் வச்சு இதுக்காக நிறையா வந்து எஃபர்ட் எடுத்து அந்த வீடியோஸில் போடுவோம். பார்த்தா வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்கோம். அதிகபட்சம் 100-200 இந்த மாதிரி வியூஸ் தான் போகும். இது வந்து நம்ம வந்து இதுக்காக நம்ம ரிஸ்க் எடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக இந்த வேலையை நம்ம செஞ்சுருப்போம். வியூஸ் போகலையே அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய மனசு வந்து நம்மளே கேள்வி கேட்கும், இன்ட்ரெஸ்ட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்காமல் நம்ம வந்து உற்சாகமாக இருக்கணும், வீடியோஸும் வியூஸும் அதிகமாக போகணும் அப்படின்னா நீங்கள் எந்த டயத்தில் வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் தினமும் டெய்லி 6 மணிக்கு, மாலை 6 மணிக்கு வீடியோஸ் போடுங்க. 6 மணி 7 மணி இந்த மாதிரி டைங்களில் நீங்கள் வந்து வீடியோஸ் போடும்போது உங்கள் வியூஸ் வந்து நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு வியூஸ் அதிகமாகி சப்ஸ்கிரைபரும் அதிகமாக வரும். சரி, ஓகே, அப்போ தினமும் வந்து எப்போவுமே 6 மணி தான் போடணுமா அப்படின்னு கேட்டால், விடுமுறை நாட்களை தவிர மற்ற எல்லா நாட்கள்லையுமே நீங்கள் 6 மணிக்கு வீடியோஸ் போடுங்க. விடுமுறை நாட்கள் இருக்குது பார்த்தீங்களா, சனி ஞாயிறு இல்லை ஏதாவது இந்த சம்மர்லாம் வரப்போகுது, இப்போ கோடைக்கால விடுமுறைலாம் வரப்போகுது, இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் காலையிலே வீடியோஸ் போடலாம். காலையிலே வந்து ஒரு 8 மணி 9 மணி 10 மணி எப்போ வேணாலும் நீங்கள் வந்து விடுமுறை நாட்களில் எந்த டயத்தில் வேணாச்சும் நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். விடுமுறை நாட்களை தவிர மற்ற நாட்களில் ஈவினிங் மாலை 6 மணிக்கு நீங்கள் வீடியோஸ் போடுங்க. அந்த மாதிரி ஈவினிங் டயத்தில் போடும்போது உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வந்து அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து மாலை 6 மணிலேருந்து 7 to 8 மணி தான் வந்து யூடியூப் பார்ப்பாங்க, ஃபோனை பார்ப்பாங்க. அதுக்கு நேரம் அவங்களுக்கு அப்போ தான் கிடைக்கும். இப்போ காலைல பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஊருக்கு போயிடுவாங்க, இல்லை ஸ்கூல் காலேஜ் போயிடுவாங்க, இல்லை எனி ஒர்க்கு ஏதாவது ஒரு வேலைகளுக்கு காலையில் கிளம்பி போயிடுவாங்க. அந்த நேரத்தில் ஃபோனையோ இல்லை வீடியோஸோ யூடியூப்பையோ பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அந்த நேரத்தில் நீங்கள் வீடியோஸ் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க அதை பார்க்க மாட்டாங்க. பொதுவாகவே ஒரு வீடியோஸ் வந்து வியூஸ் எப்படி அதிகமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியூஸ் வந்து ஒரு 10 20 100 200 இப்படி போக 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 அது அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். ஒரு ஆள் 2 ஆள் இப்படி அதிகமாக பார்க்கும்போது, ஒவ்வொருத்தராக பார்க்கும்போது வியூஸ் வந்து அதிகமாக போயிட்டே இருக்கும். அது வந்து சப்போர்ட் பண்ணும். வீடியோஸ் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு 10 வியூஸ் போகுது, இல்லை ஒரு 20 வியூஸு 50 வியூஸு 100 வியூஸ் தான் அப்படி தான் போகுது அப்படின்னா, உங்கள் வியூஸ் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகாது. நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்துக்குள்ளேயும் வந்து 100 200 இந்த மாதிரி வியூஸ் போகுது அப்படின்னா, அது 1000 2000 10,000 லட்சம் அப்படின்னு போயிட்டே இருக்கும். அதனால தான் இந்த 6 மணி டயத்தில் எல்லாருமே ஃபோனை பார்க்குற டயத்தில், எல்லாருமே யூடியூப் பார்க்குற டயத்தில், ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் நீங்கள் வீடியோ போடும்போது வியூஸ் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சொன்ன இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த பதிவில் உங்களுக்கு பயனுள்ள பதிவுகளோடு சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பில் கோட்டை பாரதி. மகிழ்ச்சி.